திரையில் வரும் கதாபாத்திரம் அனைத்தும் கற்பனையே. All the characters depicted are fictitious. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மே மாதம் 9ஆம் தேதி உலகமெங்கும் அன்னையர் தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஒவ்வொரு அம்மாமாரும் தன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்யும் தியாகங்களை எண்ணி அவர்களை அங்கீகரிக்கின்ற ஒரு நாள் தான் இந்த அன்னையர் தினம். அதனையொட்டி தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை தமிழ் செட்டில்மெண்ட் ஒரு நாடகத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருமதி ரூபி. இவர் தனது வீட்டு வேலைகளையும் தனது மகன் ஆல்பர்ட்டுக்கு தேவையான அனைத்து காரியங்களை செய்வதிலும் அதிக கவனம் செலுத்தி அக்கறையோடு செய்து வருகிறார். ஆம், இதுதான் ஆல்பர்ட். ஆல்பர்ட் இந்த சின்ன வயதிலேயே கிட்டார் இசைக்கருவியில் ஆர்வம் காட்டி தனது பெரும்பாலான நேரத்தை இந்த கருவியை விளையாடுவதிலேயே செலவிடுகிறான். இதை கவனித்த ரூபி ஆல்பர்ட்டுக்கு ஒரு நல்ல கிட்டார் வாங்கித்தர வேண்டும் என தன் மனதில் தீர்மானம் பண்ணுகிறார். உனக்கு இந்த கீதார் பிடிச்சிருக்கா ஐயா? ஆமாவா? நீங்க நல்லா வாசிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க பெருசா ஆயினோடனே ஜீசஸ்க்காக நம்ம சர்ச்ல எல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி கீதார் வாசிப்பீங்களா? கண்டிப்பா செய்வீங்களா? நல்லா இருக்கும்ல? இவ்வளவு நல்லா விளையாடுறானே, மியூசிக் கிளாஸ் எதுக்குமே போகாமல் இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறானே. கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது ஒரு மியூசிக் கிளாஸை பார்த்து இவனை சேர்த்து விட்டுடணும். அதுதான் நம்மளோட நாளைக்கு முதல் வேலையாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுறீங்கய்யா. நீங்கள் இதை விளையாடு பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். என்னன்னு தெரியுமா? என்னது மாதிரி? நாளைக்கு உங்களை நான் அம்மா அந்த டிஎஸ் மியூசிக் கிளாஸில் உங்களை சேர்த்து விடலான்னு இருக்கேன். உங்களுக்கு சந்தோஷமாயா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாவா? சரி, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. அம்மா போய் உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். சரிம்மா.
அம்மா நம்மள மியூசிக் கிளாஸ்ல சேர்த்துட போறாங்க. ரூபி, வீட்ல இருக்கீங்களா ரூபி? ரூபி, யார் டேசி அக்காவா? வாங்கக்கா, பார்க்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க ரூபி? நான் ரொம்ப நல்லா நாளாச்சு இருக்கேன். உங்களை பார்த்து. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலையெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன். கிளாஸ்லாம் ஆன்லைன்ல தான் ஓடுது. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த வீட்ல இருந்து படிக்கிறாங்களா அதுவா? ஆமா. ஓ, உங்களோட பிசினஸ் எப்படி ஓடுது? அதை பத்தி ஏன்க்கா கேக்குறீங்க? அதை கேட்காதீங்க, விடுங்க. சரி கேட்கல. சரி, ஒரு கேக் இருக்கு, சாப்பிடுறீங்களா? எனக்கு இதுதான் பிடிக்கும். இதுவா? ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான்க்கா. அது பாருங்க, திறந்துருக்கு. எலியை கடிச்சிருச்சா? பரவாயில்ல, நான் சாப்பிடுறேன். ஆனா அடுத்த தடவை கொஞ்சம் கூட வாங்கிக்கிறீங்க. சரி, சரிப்பா. ஆமா, நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. நாளைக்கு என்னோட சன்னுக்கு வந்து லீவ் ஆயிடுறதுனால. யாரு லீவ் ஆயிடுனா? ஆமா, லீவ் ஆயிடுக்கு பர்த்டே வச்சிருக்கேன். நான் லீவ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன். அவங்களுக்கு பர்த்டே எல்லாம் நம்ம கொண்டாட முடியாது. நான் என் சன்னுக்கு கொண்டாடுறேன். நீங்க கண்டிப்பா வந்துருங்க. நாளைக்கு அக்கா சொன்னீங்க? ஆமா. ஒரு நாளைக்கு முடியாதுக்கா. கஷ்டம். நாளைக்கு நான் ஆல்பர்ட்டை கூட்டிகிட்டு அந்த டவுன்ல அந்த பெஸ்ட் மியூசிக் கிளாஸ் இருக்குல்ல, என்ன அந்த டிஎஸ் கிளாஸ், அதுக்கு கூட்டிட்டு போனான்னு இருக்கேன். அது ரொம்ப விலைன்னு. வேலை என்ன வேலைக்கா, அதெல்லாம் கட்டிடலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எப்படின்னு நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா ஹார்ன் சத்தம் கேக்குது நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க நினைக்கிறேன். நான் போயிட்டு வீடை திறந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இதை எடுத்துட்டு போயிருக்கேன். சரி அக்கா. அக்கா, உங்க ஹஸ்பண்ட சொல்லிட்டு அந்த ஆன் கொஞ்சம் மெதுவா அடிக்க சொல்லுங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வெல்கம் டு டிஎஸ் மியூசிக் கிளாஸ். சொல்லுங்க. நேற்று நான் கால் பண்ணியிருந்தேன்ல, நேற்று நைட்டு என்னோட சன் மியூசிக் கற்றுக்கணும், மியூசிக் கிளாஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஓ ஆமா ஆமா, சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆமா ஆமா, நேற்று கால் பண்ணீங்க. சொல்லுங்க. இப்போ இப்படி தான் என்னோட சன் ஆல்பர்ட், அவர் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக், கிட்டார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. இப்போ நானும் கேள்விப்பட்டேன் இந்த டவுனில் வந்து டிஎஸ் மியூசிக் கிளாஸ்னால் ரொம்ப ஃபேமஸான. இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? ஊர் ஊரா போய் கேளுங்க, டிஎஸ் டிஎஸ் டிஎஸ்னு சொல்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார், இந்த கிளாஸ் டீடைல்ஸ்லாம் எப்படி, நீங்க எப்ப கிளாஸ் நடத்துறீங்க? கிளாஸ் டீடைல்ஸ் தானே சொல்லிடுவோம். கிளாஸ் வந்து ஒரு நாள்ல 4 கிளாஸ் நடக்கும். என்ன, ஒரு நாள்ல 4 கிளாஸா? சும்மா 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 டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி, பரவாயில்ல, சரி. ஒரு மாசத்துல வந்து 4 கிளாஸ் நடக்கும். ஓகேயா? 4 கிளாஸ் நடக்கும். சண்டேயும் இருக்கு, சாட்டர்டேயும் இருக்கு. உங்களுக்கு நீங்க எது ப்ரிஃபர் பண்றீங்க? சண்டே முடியாது, ஏன்னா சர்ச்சுக்குலாம் போகணும். நான் சாட்டர்டே எடுத்துக்கிறோமே. ஓ, சாட்டர்டேயா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அப்பனா டைமிங் வந்து 10 வந்து 11 வரைக்கும் இருக்கு, 11 12 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஏர்லியா 10லேருந்து 11 மணி கிளாஸ் இருக்குல்ல. ஓ ஆமாவா, அப்பனா இப்பயே ஆரம்பிச்சிடலாமே. ரைட் ரைட், கரெக்டா தான் சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, நீலேருந்து கிளாஸ் ஓகே தான், எனக்கும் ஓகே தான். ஆமாவா, சரி இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம். ஓகே, வாங்க 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 வாங்க. சரி ஆல்பர்ட், நல்லா கத்துக்குங்க. அம்மா போயிட்டு நல்லா கத்துக்குங்க. வாங்க. சோ, உங்க பேர் என்ன ஐயா? என் பேரு ஆல்பர்ட். ஆல்பர்ட். ஓ ஆல்பர்ட், ஓ நல்ல பேரு. சொல்லுங்க. ஸோ கீதா ரொம்ப ஆசையோ, கத்துக்க ரொம்ப ஆசையோ உங்களுக்கு? ஆமாவா? ஓ, ஸோ ஏதாவது உங்களுக்கு காட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ தெரியாது, நீங்க சொல்லுங்க. அவ்வளோ தெரியாதா? போட்டுருவோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காட் கத்துக்க போறோம். அந்த காட் பேர் வந்து ஜி காட். சொல்லுங்க. ஜி காட். ஜி காட். ரெண்டாவது காட் வந்து டி காட். சொல்லுங்க. டி காட். டி காட். மூணாவது காட் வந்து சி காட். சொல்லுங்க. சி காட். இது எல்லா காட்டும் ஒரு ஃபேமிலி காட். சொல்லுங்க. இது எல்லா காட்டும் ஒரு ஃபேமிலி காட். ரைட். ஓகே ஓகே ஓகே. இப்படி பிடிங்க. இதான் முதல் ஸ்ட்ரிங். சாரி இதான் 6வது ஸ்ட்ரிங், கடைசி ஸ்ட்ரிங். பிடிங்க பிடிங்க. ஓகே. இது ரெண்டாவது விரலுக்கு தெரியுமா? ஓகே. இதான் 5வது ஸ்ட்ரிங்ல பிடிங்க. இந்த இந்த கட்டை விரல் இருக்கு தெரியுமா? அப்படி கொஞ்சம் கீழே இங்க பிடிங்க. ஓகே. இதான் ஜி காட். கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரம் பண்ணுங்க. மாமா, என்ன ஆல்பர்ட்? இன்னைக்கு நான் 2 புது மேஜர் கார்ட் கத்துக்கிட்டேன், கேக்குறீங்களா? அப்படியா? சரி, விளையாடுங்க, நான் பாக்குறேன்.
சரி நல்லா குட் குட் இதே மாரி நல்லா இன்னும் நிறைய கத்துக்குங்க சரியா? சரிம்மா, எனக்கு இன்னும் 2-3 மேஜர் கார்ட் கற்றுக்க வேண்டியது இருக்கு. நான் ரூமில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகே ஐயா, வெரி குட் ஐயா, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேம்மா, சரிம்மா, பாய்மா. இப்போது ஆல்பர்ட் கிட்டார் இசைக்கருவியை சுலபமாக வாசிக்க பழகிவிட்டான். ஆனால் அவனுடைய நடைமுறைகளிலோ மாற்றங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது. நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன்ல, நம்ம எட்வின் அண்ணனை பார்த்தேன். அவர் யாரும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீ நல்ல கீதார் ப்ளே பண்ணுறேன்னு. அதான் நம்ம சர்ச்சில் வந்து வர்ஷிப் குரூப்பில் உன்னை ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. எப்படியா, ஜாயின் பண்ணுறீங்களா? சர்ச்சா? ஐயோ, அதெல்லாம் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சர்ச்சில் விளாண்டா நல்லா தானே இருக்கும். அம்மா, பிடிக்கலன்னா விட்டுருங்களேம்மா. சரி ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க அம்மா சொன்னது. நாட்கள் நகர்ந்தன. ஆல்பர்ட்டுக்கு இந்த இசைக்கருவியில் ஞானம் பெருக பெருக அவனுக்கு பெருமையும் சேர்ந்தே கூடியது. தனது தாயின் சொல்லை கேட்காமல் சிறிது சிறிதாக அந்த தாயை அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆல்பர்ட், 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 என்ன இந்த பையன் கூப்பிட தெரியாத மாரி போகிறான். வர வர அவன் செய்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறானோ புரிஞ்சுக்கவே முடியல. சரி பால், உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு காலையோட கிளம்ப போகிறேன். அப்போ தான் எங்கள் அம்மா தண்ணி எடுத்து வராங்க எனக்கு. நான் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். வர வர அக்கறைன்ற பேர்ல ரொம்ப கடுப்பேற்றுறாங்க பால். வீட்டில் இருக்கே கடுப்பா இருக்கலாம். என்னோட அம்மா தான், என் வீட்லையும் அதே கேஸ் தான். கடுப்பாக தான் இருக்கு. சரி, அது செய். அங்க பாரு, என்னடா பால் மியூசிக் காம்படிஷன் ஏதாச்சும் இருக்கு பால். ஸ்பெஷல் டச் யாருன்னு பார்த்தல? ஆமாம், மிஸ்டர் ஜான் ஷீனி. பால், உன்ட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? டேய், எனக்கு விளாட தெரியாதுடா. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு வீட்டில்? டேய், தம்பியோட பொங்கோ இருக்கும்டா. நீ பொங்கு எடுத்துக்கோ, நான் கீதா எடுத்துக்கிறேன். இந்த வருஷம் நம்ம தட்டுறோம் தூக்குறோம் பால். நாளைக்கு தான் ஜோக்கா ட்ரெஸ் பண்ணு. நாளைக்கு நம்ம வந்து ஜெயிக்கிறோம் பால். வா, என்னதான் நடக்க போதும். ப்ராக்டிஸ் இல்லாம நம்ம ஜெயிக்கிறோம். ஆ ஆ ஆல்பர்ட், சாப்பாடு ரெடி ஆச்சா? ஐயா இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் என் சாப்பாடுக்கு. இன்னொரு 10 நிமிஷமா? ஆமாய்யா, இப்பதான் கறி கொதிச்சுட்டு எனக்கு இருக்கு. டைம் ஆகுது. ஏன் ஐயா, எங்கேயாவது அவசரமா வெளியே போறீங்களா? எனக்கு கீதா காம்படிஷனுக்கு டைம் ஆகுதுமா. என்னது கீதார் காம்படிஷனா? சொல்லவே இல்லையா? சாப்பாடுலாம் வேணாம் எனக்கு. Welcome to Music Competition 2021 presented by Settlement Music Club. ஒரே போட்டி, சரியான போட்டி. இன்றைக்கு கோவிட்னால நம்ம மத்தியில் யாருமே வர முடியல, நம்மளுக்கு ஆடியன்ஸ் இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு 7 contestant, 7 பார்ட்டிசிபென்ட் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். போட்டி போட்டு அடுத்த சுற்றுக்கு போக வந்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு முன்பாக நம்ம மத்தியில் 2 அழகான ஜட்ஜஸ் வந்திருக்கிறார்கள். அவர் நாம் வரவேற்போமா? 2 ஜட்ஜஸையும் நாம் வரவேற்போம், கைத்தட்டி. ஓகே, அடுத்ததாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கு மிஸ் தவீனாலிருந்து கீதாரிஸ்ட் மிஸ் தவீனா.
மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ என் வாய் தான் என் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்கே பாருதா மியூசிக் காம்படிஷனில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வரான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாமே வந்துடுறாங்க, காம்படிஷன் வரைக்கும் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது? இறுதி நேரம், இறுதி நொடி. Judges have chosen top two contestants from the participants today. அவர்களை வரவேற்போமா? 2 பேர்களை கை தட்டி நாம் வரவேற்போம். Okay, let us now welcome our both judges on the stage to announce the one and only winner for today. இப்போ நாம் இறுதி நொடியில் நாம் இருக்கிறோம். மேடையில் 2 top 2 contestants வயதில் நின்று இருக்கிறார்கள். இப்பொழுது நம் ஜட்ஜஸ் கையில் தான் இருக்கு. இறுதி நேரம் யார் வின்னர் என்று சொல்லி நாம் தெரிஞ்சுக்குவோம். எல்லோரும் காத்து கொண்டிருந்த நேரம் இது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் லீ வாய் லின். ஹலோ ஹலோ, ரூபியா பேசுறது? ஆமாக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நல்லா இருக்கேன். நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நானா வீட்டில் தான் உட்காந்துருக்குறேன். இன்னைக்கு அந்த கீதா காம்படிஷன் நடந்துச்சு, நீங்க வரலையா ரூபி? ஓ, அந்த கீட்டார் காம்படிஷனா? காலையில் கூட மகன் சொல்லிட்டு தான் போனார். ஓ இல்லை நான் வரல, கொஞ்சம் வேலையாக இருக்குன்னே. பரவாயில்ல, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதுல இருந்து வின்னர் என்னோட சன் தான். லீ வாய் லின் தான் ஜெயிச்சான். ஆமாவா? ஆமா. சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. ஆமா, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், உங்க சன்னு தான் அதுல தோத்துட்டாங்க ரூபி.
ரொம்ப பாவமா இருந்துச்சு அவரை பார்க்க. சரி ரூபி, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு போல, ஃபோன் அடிக்கிறாரு. நான் போய் கதவு திறந்து விடணும். ஓகே பாய். சரிக்கா. ஐயா இப்போதான் என் ஆண்டி கால் பண்ணாங்க. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். பரவாயில்லையா, இந்த வாட்டி வின் பண்ணாட்டினா என்ன, இன்னும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நிறையா சான்ஸ் வரும் ஐயா. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ஒரு நல்ல வின்னராக வருவீங்க. அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குயா. மா, இந்த காம்படிஷன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இல்லை ஜெயிச்சிருந்தா டிஸ்ட்ரிக்ட் லெவல், என் பேண்டில் நான் லீடர் ஆயிருப்பேன். எல்லாம் போச்சு. இல்லையா, அம்மாவுக்கு தெரியுது உங்களோட வலி, வேதனை, கஷ்டம் எல்லாம் புரியாமல் இல்லை. ஆனால் நடந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பையன் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள். மா, உனக்கு சும்மா இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? கிச்சனு, ஹாலு, ரூமு, அவ்வளோதான் உங்க வாழ்க்கை. மியூசிக்ல ஆட தெரியுமாம்மா உங்களுக்கு? போத மா, நீங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ல தோத்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீலிங்ஸ் எப்படி, இந்த வலி எப்படின்னு. மா, என்னையா இதெல்லாம் நீங்களா? ஆமாய்யா. நீங்க பேனெல்லாம் கீதா விளாண்டுருக்கீங்க. இதை பத்தி என்கிட்ட சொன்னதும் இல்லை, காமிச்சுட்டதும் இல்லையாம்மா? இல்லை, இதெல்லாம் ஒரு காலத்தில். ஆனால் நீங்கள் வந்த பிறகு இதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. என்னம்மா சொல்றீங்க? மியூசிக் பத்தி கவிதைலாம் எழுதி வச்சிருக்கீங்க. எனக்காகயாம்மா? உங்க ஆசையெல்லாம் இத்தனை வருஷம் விட்டுட்டு இருந்தீங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற பாசம். இந்த வயா நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு காரியம் பெருசாக தெரியும். இப்போ எப்படி உனக்கு இந்த கிட்டார், இந்த மியூசிக் இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியுதோ அதே மாதிரி தான். ஆனால் அதுவே நம்மளோட வாழ்க்கையாக ஆகிடக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் நல்ல நிதானமாக யோசித்து சிந்திச்சு தான் நம்ம செய்யணும். அது ரொம்ப முக்கியம். சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க. மியூசிக் மேலே ஆரம்பிச்சதே நீங்கள் தான். ஆனால் நான் உங்களே மறந்துட்டேம்மா. நிறைய விஷயத்தில் உங்களை உத்தாசனப்படுத்திருப்பேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. சாரி. சாரிலாம் வேணாயா. நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ரிலைஸ் பண்ணி பேசுகிறதே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மியூசிக்கில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பேன். உண்மையாகவே ஒரு தாயின் தியாகமும் அன்பும் மிகப்பெரியது. பொதுவாகவே
எதையுமே பெரிதாக எண்ணி தங்களுக்கென்று வைத்து கொள்ளாமல் தன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்து மகிழ்வதே அம்மாமார்களின் தனி அழகு. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்மை உலகிற்கு கொண்டு வர தேவன் அம்மாமார்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தாயும் தேவனுக்கு பயந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து தங்களது பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்றையில் வளர்த்து வர வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு தாய்மார்களும் புத்தியாய் நடந்து தேவன் நமக்கு கொடுத்த குடும்பங்களை விசுவாச குடும்பமாக கட்டி வருவோமாக. அதே வேளையில் பிள்ளைகளும் தங்களது தாய்மார்களை நேசித்து ஆதரித்து அவர்களின் தேவைகளை சந்தித்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தங்களது அம்மாமார்களை சரியாக கவனித்து அவர்களை கனப்படுத்தி வரும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சபாஷ்.